பேய கூட வந்து கிளாமர் காட்டி தான் தலைமை அனுப்புவார். இந்த படத்தில் ஒன்றுக்கு 2 ஹீரோனு சும்மா சிறப்பாக வச்சு செஞ்சுருக்காப்புல. இந்த கல்யாணாவாத 90 கிட்ஸ் எல்லாம் ஒன்று சொல்லிக்கிறோம்ப்பா. சுந்தர் சி சார் படங்களில் என்ன விஷயம் எதிர்பார்ப்பீங்களோ அதெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வந்தீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. கட்சியில் ஒரு 20 நிமிஷம்னா அந்த மனோபால படமே பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட்ல ஒரு விஜய் ஆண்டனி பாட்டு பக்கா வைப். ஆண்டனி ஸ்டெப்பே வைபா இருக்கும். தும்பக்க தும்பாடின்னு அப்புறம் சொல்றதுக்குன்னா காமெடி தானே. 20 நிமிஷம் காமெடி மனோபால வச்சு பயங்கரமா வச்சிருக்காரு நான் படத்துல. அப்புறம் அந்த 2 ஹீரோயின் கடைசில ஒரே ஒரு ஹீரோயின். இவங்க சும்மா எல்லாம் ஹீரோயின் கத்திக்கிட்டு இருந்தானுங்க. சத்தியமான விஷால் சீனுக்கு ஆடு வேடிக்கை பார்த்துட்டு பேனு கத்தின்னு இருந்தனால தொண்டையே போச்சு. பயங்கரமா இருக்குண்ணா படம். அதெல்லாம் உண்மையா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. சூப்பரா பண்ணியிருக்காருண்ணா படத்துல. ஓகே விடதுல நல்லா பண்ணியிருக்காருண்ணா அவரு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு படம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா படம்லாம் வேணாண்ணா, ஹீரோவா நடிக்காதண்ணா. நீங்க தயவு செஞ்சு வந்து காமெடினா பண்ணுங்கண்ணா. ஒரு காசு வேஸ்ட் ஆயிடுச்சோ, ஐயோ கொஞ்ச நேரம் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க, போர் அடிக்குதா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். 12 வருஷம் பழைய படமா தெரியுதா பார்க்கணும்? கண்டிப்பா இல்லை. ஏன்னா நடிச்சிருக்கவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்க, அது மட்டும்தான். ஏன் உங்க எல்லாருக்குமே தெரியும் விஷால நான் இப்போ எப்படி இருக்காங்க. அதுவும் படத்துலலாம் செம்ம ஃபிசிக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே தவிர்த்து படம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்தேன். 100 of 100 கொடுக்கலாம். குட்டி காமெடி கூட அவ்வளோ நல்லா இருந்தது. தியேட்டரே வாய் விட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க படம் ஃபுல்லும். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மூவி பார்க்குறேன். ஸோ செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாருக்கிட்ட இருந்து வரும். தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.